வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவசங்கரம் அவர்கள் எழுதிய பாலங்கள் 1965 to 1985 பாகம் 2. தப்பு கணக்கு தான், தவறான கணிப்பு தான். சுரேஷின் அந்த முரட்டுத்தனமும் சதா உடலின்பத்துக்காக அலையும் தவிப்பும் தற்காலிகமானவை. புதுசாய் பெண்ணை அவள் உடமை ருசிப்பதால் தேன் குடித்த நரி மாதிரி காலையிலே பகல் இல்லை, இரவு இல்லை என்று நடந்து கொள்கிறார் என்று சாரு நினைத்தது தப்பு கணக்கு தான். ரயிலில் டெல்லியை அடைந்தவர்கள் அங்கிருந்து ஸ்ரீநகருக்கு விமானத்தில் சென்றார்கள். படகு வீட்டையும் தால் ஏரியையும் காஷ்மீர் அழகையும் ஒரு நிமிஷம் நின்று நிதானித்து பார்க்க கூட சுரேஷ் அவகாசம் தரவில்லை. வாச்சாரு வாயன்சாரு என்று அவளை தூக்கி கொண்டு படுக்கை அறைக்கு போய்விட்டான். அங்கிருந்து 10 நாள்களிலும் ஒரு நாள் இத்தனை முறைதான் என்று விவஸ்தை இல்லாமல் இது தொடர முற்பட்டதும் என்ன இது என்ற ஆச்சரியமும் அப்புறம் சலிப்பும் சாருக்குள் தலை தூக்கின. புதுசாக கல்யாணம் ஆகியிருக்கிறது என்றாலும் வேலை கெட்ட வேலையில் சரியான சாப்பாடு, தூக்கம், ஊர் சுற்றி பார்த்தல் என்று எதுவும் இல்லாமல் என்ன பரப்பு இது? போன மாதம் வீட்டுக்கு முதல் தடவையாய் வந்து முகமும் கண்ணும் சிரிக்க அறிவுபூர்வமாக பேசி ஆளை கவர்ந்த சுரேஷ் தானா இவர்? அந்த கலகலப்பு, அந்த புத்திசாலித்தனம், அந்த கம்பீரம் எல்லாம் எங்கே? மோகம் 30 நாள் என்பார்களே, அந்த வெறி இதுதானா? நாள்கள் செல்ல செல்ல இந்த காணாததை கண்ட துடிப்பு அடங்கிவிடும் அல்லவா? அடங்கிவிட்டால்தான் தேவலை, இல்லாவிட்டால் இந்த முரட்டுத்தனத்துக்கு ஈடு கொடுப்பது நம்மால் ஆகாது. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சிந்திக்க சிந்திக்க சுரேஷின் இந்த வெறிய ஒருவித பயத்தை அவள் அடி மனசில் பூக்கச் செய்ய, இந்த ரீதியில் சிந்தனைகளை வளர்த்து கொள்வது தவறு என்று சாரு தன்னை கோபித்து கொண்டாள். சுரேஷுக்கு என்மேல் எத்தனை காதல் இருந்தால் இப்படி கண்மூடித்தனமாக வேறு எதிலையுமே புத்தி போகாமல் நடந்து கொள்வார்? ஹவு லைக் ஐ ஆம் என்ற முடிவுக்கு வந்து தனக்குத்தானே குச்சிப்படுத்தி கொண்டாள். சற்றென்று பார்ப்பவர்களுக்கு சுரேஷிடம் குறை ஏதும் தெரியவில்லைதான். அதுவும் 4 பேர் முன்னிலையில் அவன் அக்கறையுடன் நடந்து கொண்ட விதமே அலாதி. இவள் கையை பற்றி அழைத்து போனான். கதவுகளை திறந்து பிடித்து மரியாதை காட்டினான். சாப்பாட்டு மேஜை முன்காரியத்தினை கீழ் நாட்காலியை பின்னால் நிறுத்தி இவள் அமர்ந்ததும் உள்ளுக்கு தள்ளி மனைவியை என்னமாய் உள்ளங்கையில் வைத்து தாங்குகிறான் என்ற மதிப்பை கட்டாயம் மற்றவர்களுக்கு, ஏன் ஷாருவுக்கும் கூட தான் உண்டாக்கினான். ஆனால் இத்தனையும் மீறிக்கொண்டு தேனை உழவு முடிது ஊர் திரும்புவதற்குள் இதுதான் என்று புள்ளி குத்த முடியாத சங்கடம் ஒன்று இதயத்தில் குட்டியாக வியாபித்தது உண்மை. ஏன், எதனால் இந்த உணர்வு? இப்போ வேண்டாம் சுரேஷ், உடம்பு ரொம்ப வலிக்கிறது என்று கெஞ்சுவதையும் பொருட்படுத்தாமல் நினைத்த போது தன் இஷ்டத்தை நிறைவேற்றுவதாலா? கண்களை மூடி படித்திருப்பவள் ஒரு கணம் இமைகளை விரித்து வெகு அருகாமையில் தெரியும் கணவனின் முகத்தை பார்க்க நேர்ந்தால் அந்த கண்களில் தென்படும் அமானுஷ்யத்தன்மை லேசான ஜில்லிப்பை வயிற்றில் தோற்றுவிப்பதாலா? ஒரு தரம் ரொம்ப குளிரது சுரேஷ், உள்ளே போகலாம் என்று சொல்ல இரு அப்படி எங்கே குளிர்றது என்று கேட்டுக்கொண்டே படகின் மேல் தளத்தில் இருள் சூழ்ந்த ஓரத்தில் உட்கார வைத்து ஸ்வெட்டரை உருவி மார்பும் கைகளும் குளிரில் சில்லிட்டு மயிர்கால்கள் குத்திட்டு கொள்வதே அவன் ரசித்த மாதிரி தோன்றியதே. அதனாலா? தெரியவில்லை. அந்த 10 தினங்களில் 10 நாட்களில் திட்டவட்டமாக எதுவும் புரியாவிட்டாலும் ஊருக்கு திரும்பின பின் முதல் மாதம் முடிவதற்குள்ளேயே சாருவால் சுரேஷின் குணத்தை தெளிவாக இனம் கண்டு கொள்ள முடிந்தது. தேனிலவிலிருந்து நேராக பம்பாய்க்கு சென்றார்கள். குடித்தன வைக்க யாரும் வர தேவையில்லை. நாங்கள் என்ன குழந்தைகளா? ஏற்கனவே செட்டிலான வீடுதானே, நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று சுரேஷ் கூறிவிட, பெரியவர்கள் யாரும் கூட வராமல் இவர்கள் மட்டுமே செம்பர் ஃப்ளாட்டில் நுழைந்தார்கள். பம்பாய் வாழ்க்கைக்கு அந்த ஃப்ளாட் பெருசுதான், சௌகரியமானது தான். இரட்டை படுக்கை அறைகள், அட்டாச்சு பாத்ரூம், குட்டியாய் பால்கனிகள், டைல்ஸ் பதிக்கப்பட்ட சமையல் கட்டு, சமையல் வேலைக்கு ஒரு நேபாளி பையன். 3ஆம் ஆண்டில் இருந்த அந்த குடியிருப்பில் காலடி வைத்த போது வாஸ்தவமாக சாரு சந்தோஷமாக இருந்தாள்.
என் வீடு, என் கணவர், இனி இவைதான் என் உலகம் என்று மகிழ்ச்சியான எண்ணங்களை மனசில் வைத்து கொண்டு வேண்டாத கற்பனை பயங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு புது வாழ்க்கைக்கு தயாராகவே இருந்தவள் படுக்கை அறைக்குள் நுழைந்ததும் நெஞ்சில் யாரோ ஓங்கி குத்தி விட்ட தினசில் அதிர்ந்து போனாள். சுவர்களில் பெருசு பெருசாய் நிர்வாண ஓவியங்கள், க்ளோஸ்அப் புகைப்படங்கள், மார்பை காட்டிக்கொண்டு சிரித்து கொண்டு பெண்கள் 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 அவர்களை பல கோணங்களிலிருந்து கவர்ச்சியாய் காட்ட எதிரும் புதிருமாய் கண்ணாடிகள். சகதியில் கால் வைத்து விட்ட மாதிரி அறைக்குள் வைத்த கால்களை அவசரமாய் இழுத்து கொண்டு பதறியபடி வெளியில் வந்து சுவரில் சாய்ந்து கொண்டாள். நெற்றியிலும் மேலுதட்டிலும் கொப்பளம் கொப்பளமாய் வியர்வை துளைகள், கை விரல்கள் நடுங்கின. மார்பு கூட்டுக்குள் பறவைகள் சத்தம் போட்டுக்கொண்டு பறந்தன. வாட்ஸ் ராங் வித் சுரேஷ்? தாலி கட்டின பொண்டாட்டியை விதவிதமாக பார்க்க விரும்புகிறார் என்பதே தாங்க மாட்டாமல் இருக்கும்போது இப்படி யாரையோ கடவுளே இனியும் புருஷன் என்று எல்லாவற்றுக்கும் மௌனமாய் விட்டு கொடுப்பது அனாவசியம் என்று தீர்மானித்து அன்றைக்கே சாரு சுரேஷிடம் விடாமல் வாதாடினாள். என்ன சுரேஷ் எதெல்லாம்? இந்த அசிங்கமெல்லாம் தான். ஸ்வீட் ஹார்ட், இதா அசிங்கம்? எத்தனை கலை அம்சம் நிறைஞ்ச படங்கள். இதை போய் எனக்கு பிடிக்கலை சுரேஷ். எனக்கு பிடிச்சிருக்கே டார்லிங், ப்ளீஸ் எல்லாத்தையும் எடுத்துடுங்க. ஏன்? இந்த ரூமில் நுழையவே எனக்கு பிடிக்கலை. நம்ம பெட்ரூம் இதுன்னு சொல்லிக்க கூட கூச்சமாக இருக்குது. நீங்கள் பேச்சுலராக இருந்தவருக்கும் சரி, இனிமேல் என் வீட்டிலே என் வெறுப்புக்கு இடம் உண்டு இல்லையா? நிதானம் இழக்காமல், கோபப்படாமல், உங்களை நான் புரிந்து கொள்கிற மாதிரி நீங்களும் என் கண்ணோட்டத்தை மதிப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்ற அர்த்தத்தில் சாரு பேச சுரேஷ் அவளை அமுத்தலாக பார்த்தான். ரொம்ப சாது மாதிரி ஆல்ரைட் யூவின் என்று சொல்லி படங்களை கயிற்று அலமாரியில் வைத்து பூட்டினான். உங்கள் அப்பா அம்மா கூட பிறந்தவா இங்கே வந்திருந்தப்போ இந்த படங்களை வாட்டியாக வச்சுருந்தேன். சுரேஷ் தோலை குலுக்கினான். அவள் அடிக்கடி வரமாட்டா. எப்போவாவது வந்தாலும் இன்னொரு பெட்ரூமை தான் உபயோகிச்சுப்பா. என் ரூமை நான் பூட்டிட்டு போயிடுவேன். அவள் உள்ளே வர அனுமதிச்சதே இல்லை. மீறி பார்த்தாலும் ஐ டோன்ட் கேர். உங்கள் வேலைக்காரன் அவன் ரூமை சுத்தம் பண்ண வர்றப்போ இதையெல்லாம் பார்க்க மாட்டானா? ஸோ உங்களை பற்றி தப்பாக நினைக்க மாட்டானா? அவன் என்ன நினச்சா எனக்கு என்ன? ஆஃப்டர் ஆல் அவன் ஒரு வேலைக்காரன். ஆனாலும் ஒரு மனுஷன் சுரேஷ் எரிச்சலுடன் அவளை நெருங்கினான். வேண்டாததுக்கெல்லாம் ஆர்கியூ பண்ணாதே சாரு. உன் இஷ்டப்படி உள்ளே எடுத்து வச்சுட்டேன் இல்லையா? அதோடு விடு. இப்போ இங்கே வா என்றவன் அவளை அணைத்தான். வழக்கத்தை விட அன்றைக்கு கூடுதலான முரட்டுத்தனத்துடன் நடந்து கொண்டான். மேற்கொண்டு ஒரு வாரம் போவதற்குள் சுரேஷின் வக்ர குணம் இன்னும் நன்றாக புரிய இன்னும் அதிகமாக சாரு அடிபட்டு போனாள். மற்றவர் நடுவில் பக்கா ஜென்டில்மேனாக இருப்பவன் தனிமையில் மட்டும் மகா சாக்கடைத்தனமாக பழகியது சாருவால் சத்தியமாக நம்ப முடியாத சங்கதியாக இருந்தது. படுக்கை அறை அலமாரிகளில் இருந்த புஸ்தகங்களில் பாதிக்கு மேல் போர்னோகிராஃபிக் ரகங்களே. 4 நாள்கள் போவதற்குள் கயிற்று வைத்த படங்களை மீண்டும் மாற்றினான். கண்ட கலர் படங்களை அவளிடம் காட்டி பார்க்க சொன்னான். கெட்ட வார்த்தைகளை தயங்காமல் சரளமாக பிரயோகித்தான். வேண்டாம், இவை போதும். முதல் மாதம் முடிந்து ஹாப்பி மந்த்லி வெட்டிங் டே என்று சின்ன பையனின் குதூகலத்துடன் மகாதேவன் ஃபோன் பண்ணி மகளை வாழ்த்திய போது தன் ஏமாற்றம் தந்த வழியில் சாரு விசும்ப மகாதேவன் பதறினார். என்னம்மா, என்ன சாரு? சாரு தன்னை நிதானப்படுத்தி கொண்டாள். சுரேஷை பற்றின விவரங்களை அப்பாவிடம் சொன்னால் அவர் நிச்சயமாய் நம்ப மாட்டார். இப்படி கூட ஒரு ஆண் இருப்பானா என்று அரண்டு போவார். வேண்டாம், அவசரப்பட்டு இப்போது எதுவும் சொல்ல வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்து பார்க்கலாம். பக்குவமாக பேசி மெல்ல மெல்ல மாற்ற முயற்சித்தால் சுரேஷ் மாறிவிட மாட்டாரா? தன் ரசனைகள் ஆரோக்கியமில்லாதவை என்று உணர மாட்டாரா? லெட் மீ ட்ரை ஃபஸ்ட். சாரு கண்களை துடைத்து கொண்டாள். ஒன்றுமில்லை டாடி, உங்களை பார்த்து நாளாச்சு, அதான் வழக்குன்னு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. சின்ன குழந்தை மாதிரி. என்ன சாரு, நீ ஒரு நிமிஷம் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். பார்க்கணும் போல் இருந்ததுன்னா ஃபோன் பண்ண வேண்டியது தானே. காரில் ஏறிண்டு உடனே வந்துட மாட்டேன்னா? புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, நாம் அடிக்கடி போய் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நான் வரலேம்மா. யூ வாண்ட் மீ டு கம் டுடே? ஆதரத்துடன்
ஆதரத்துடன் அப்பா பேச அடங்கியிருந்த துக்கம் மீண்டும் சாருவினில் கொப்பளித்தது. பிரயத்தனப்பட்டு சமாளித்தாள். யூ ஆர் ஆல் ரைட் டேடி. 10 நாள் முன்னாடி அங்கே வந்து உங்களை பார்த்துருக்கேன். அதுக்குள்ளே நாள் ஆச்சுன்னு சொல்கிறது சில்லி. நீங்கள் வர வேண்டாம். நாங்கள் நாளைக்கு நாசிக் போனாலும் போவோம். அடுத்த வாரம் நானே பூனேக்கு வரேன். என்னப்பா? ஹேவ் அ நைஸ் டைம். ரிசீவரை வைத்துவிட்டு சாரு படுக்கையில் சாய்ந்தாள். உடம்பு முழுவதும் ஊசியாய் குத்தியது. அந்த படுக்கை, அந்த அறை, அந்த படங்கள் எல்லாம் திடுமென தாங்க மாட்டாத ஆத்திரத்தை உண்டு பண்ண வேகமாக எழுந்து ஆஸ்ட்ரேயால் படங்களை உடைத்தாள். ஃப்ரேமை நொறுக்கி கீழே தள்ளி காலால் மிதித்தாள். கொஞ்சம் வேக அடங்கின பின் கட்டிலில் 2ஆக மடிந்து உட்கார்ந்து கொண்டு வாய் விட்டு அழுதாள். இவர்கள் தனி கொடுத்தம் ஆரம்பித்த முதல் வாரத்திலேயே ஒரு தரம் மகாதேவன் விமலாவுடன் வந்து 2 நாள்கள் தங்கிவிட்டு போனார். நல்ல வேலையாய் அந்த சமயத்தில் இந்த படங்கள் எல்லாம் அலமாரியில் இருந்தன. வீட்டையும் கூடத்தையும் விலை உயர்ந்த சோஃபா ஸ்டீரியோ செட்டையும் பார்த்து, ஆஹா, மாப்பிள்ளைக்கு தான் எத்தனை உயர்ந்த ரசனை என்று மகாதேவன் வாய்விட்டு சொல்லி மகிழ்ந்தது நினைவுக்கு வர சாருவின் அழகே தீவிரமாயிற்று. ஐயோ அப்பா, இவருக்கு ரசனையும் இல்லை, கலை உணர்வும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, பாலுணர்வு வெறி, அவ்வளவுதான். கூடவே வக்ர செக்ஸ் ஆசைகள். இவை போதாதென்று சாடிசமும். எரியும் சிகரெட்டை திறந்து மார்பு சதையில் தேய்த்து துவைத்து அணைப்பதும், சுடும் சாம்பலை வயிற்று பிரதேசத்தில் தட்டுவதும், உடம்பு வலிக்கிறது என்று சொன்னாலும் விடாமல் துன்புறுத்துவதும், பசிக்கிறது என்றால் சாப்பிட போக விடாமல் தடுப்பதும், இவையெல்லாம் பிறர் துன்பத்தில் இன்பம் காணும் சாடிசம் இல்லாமல் வேற என்ன? எதுவும் புரியாத சின்ன குழந்தையாய் ரொம்ப நேரத்துக்கு பரிதவித்து அழுதுவிட்டு சாரு பாத்ரூமுக்கில் சென்று குளிர்ந்த நீரில் முகம் கழுவி ஒரு வழியாய் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். அன்று எடுத்த தீர்மானத்தின்படி பள்ளி கடித்து கொண்டு வந்த மாசங்களை கடத்தியவள் இனி நிச்சயமாய் இந்த ஆளை மாற்ற முடியாது என்ற ஆயாசம் தோன்றியதும் பழையபடி வேலைக்கு போனால் என்ன, அட்லீஸ்ட் சில மணி நேரமாவது நிம்மதியாய் கழிக்கலாமே என்று எண்ணி சுரேஷிடம் பேச அவன் எடுத்த எடுப்பிலேயே முட்டுக்கட்டை போட்டான். வேலைக்கா? திரும்பவுமா? ஒய்? நான் சம்பாதிக்கிற பணம் உனக்கு போகலையா? பணத்துக்காக தான் வேலைக்கு போகணுமா சுரேஷ்? பின்ன வீட்டில் உட்கார்ந்து நிற்கிறது எனக்கு போர் அடிக்கிறது. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலைக்கு போக வேண்டாம்னு நான் அப்போது சொன்னப்போ நீ ஒத்துக்கலை. பார்க்கலாம்னு தான் சொன்னேன். அதான் வேலையை ரிசைன் பண்ணாமல் லீவு போட்டிருக்கேன். இது வரைக்கும் இந்த பேச்சை எப்போ எடுத்தாலும் நீங்கள் சரியாக முகம் கொடுத்து பேசலை. 3 மாதம் லீவு அடுத்த வாரம் முடியறது. அதற்குள்ளே ஒரு முடிவுக்கு வர நான் விரும்புகிறேன். எனக்கு இனி வேலைக்கு போகிறதுலே இஷ்டமில்லை. எனக்கு இருக்கே. பிடிவாதமாய் சாரு பதில் கூற சுரேஷ் முதல் முறையாய் அன்று கை நீட்டி அவளை கன்னத்தில் அறைந்தான். யூ பிளடி பிச் என்று உரிமினான். பணக்காரி, படித்த வேலை பார்த்தவங்கிற திமிரே என்கிட்ட காட்டாதே என்று கத்திவிட்டு கதவை உதைத்து திறந்து கொண்டு வெளியில் போனான். 3 மாதம் எண்ணி 3 மாதங்கள் தாண்டுவதற்குள் சுரேஷ் மனசில் படர்ந்திருந்த அத்தனை அழுகலும் கச்சிதமாய் புரிந்துவிட, இவன் அடித்தான் திட்டினான் என்று நான் ஏன் அழ வேண்டும் என்று சாரு இறுக்கி போனாள். இனி என் எதிர்காலம் என்ன? அப்பாவிடம் சொல்லி அவரை உடைப்பதில் அர்த்தமில்லை. அப்புறம் மீண்டும் வேலைக்கு போவது எல்லாவற்றுக்கும் நல்லது என்று புரிய மறுநாளே சாரு பூனாவுக்கு போய் தன் பேங்க் மேனேஜரை பார்த்தாள். பம்பாய் கிளைக்கு டிரான்ஸ்ஃபர் எழுதி கொடுத்தாள். நல்ல வேலையாக பூனாவுக்கு பம்பாயிலிருந்து ஒருவர் வர விருப்பம் தெரிவிக்க சீக்கிரமே அவளுடைய மாற்றல் உத்தரவு கைக்கு வந்தது. இத்தனை அமர்க்கலங்களுடைய 2 மாத கர்ப்பம் என்பதும் சாருவுக்கு வேதனையை தந்த இன்னொரு சமாச்சாரம். எவ்வளவோ ஜாக்கிரதையாக இருந்தும் இது எப்படி நடந்தது? விபத்தா? முதல் 2 மாதங்களில் எந்த அவஸ்தையும் இல்லை. அப்புறம் வாந்தி, தலைச்சுற்றல், வயிற்றில் புரட்டல். இந்த சமயத்தில் கொஞ்சம் அனுசரணையோடு இருக்க மறுத்த சுரேஷ் தன்னை மீறி கொண்டு அவள் வேலைக்கு போக துவங்கிவிட்ட கோபத்தையும் காட்ட முற்பட, மாலையானால் ஐயோ ஏன் வீட்டுக்கு போக வேண்டும் என்ற வெறுப்புக்கு சாரு உள்ளானாள். முடியவில்லை என்ற காரணத்தை சொல்லி சனி ஞாயிறுகளில் பூனாவுக்கு சென்று ஓய்வெடுத்தாள். சமயம் கிடைத்த போதெல்லாம் என் கூட வந்து இரு அத்தை என்று விமலாவை இங்கு அழைத்து வந்து வைத்து கொண்டு சுரேஷ் தன்னை நெருங்காமல் இருக்க வழி செய்தாள். 6 மாதங்களை தாண்டின பின் நீங்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கிறீர்கள். சில நாள்களுக்கு தாம்பத்திய உறவு இல்லாமல் இருப்பது நல்லது என்று டாக்டர் சொன்னதை சாக்காக வைத்துக்கொண்டு தனி அறையில் படுக்க துவங்க சரியாக 2ஆம்
2ஆம் நாள் அந்த சம்பவம் நடந்தது. தன் போக்குக்கு வராததோடு திமிராகவும் சாரு நடந்து கொள்வது ஏகத்துக்கு ஆத்திரத்தை கிளப்பிவிட, என்ன செய்கிறோம் என்ற விவஸ்தை இல்லாமல் கிளப்பில் குடித்துவிட்டு விலை மாது ஒருத்திய காசு கொடுத்து வீட்டுக்கே அழைத்து வந்து, நீ இல்லாட்டா எனக்கு வேறு ஆள் இல்லைன்னு நினைச்சியா என்று ஏளனமாக கேட்டு, அவள் கண்ணெதிரிலேயே அவள் படுக்கையிலேயே அந்த கணத்தில் சாரு ஒரு தீர்மானத்துக்கு வந்தாள். அரை மணியில் கையில் கிடைத்த நகைகளை புடவைகளை அள்ளிக்கொண்டு கிளம்பினாள். டாக்ஸி பிடித்து நேராக பூனாவுக்கு வந்தாள். டாக்ஸிக்கு காசு கொடுத்துவிட்டு தலையும் வேஷமுமாய் வந்திருக்கும் பெண்ணை பார்த்து எதுவும் புரியாமல் மகாதேவன் தவிக்க பெட்டியை கூடத்தில் வைத்தாள். சோஃபாவில் சாய்ந்து கண்களை மூடி எச்சிலை கூட்டி விழுங்கி ஒவ்வொரு வார்த்தையாய் பேசினாள். என் தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வந்துட்டேன். அனுபவிச்சது போரும். திரும்ப அந்த மிருகத்தோடு வாழ சொல்லி என்னை வற்புறுத்தாதீங்கப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். 1907 1931 பாகம் 3. சிவகாம திரண்டுவிட்ட செய்தி சாரதா கோமு மூலமாகவும் எதிர் வீட்டு பக்கத்து வீட்டு பெண்டுகள் மூலமாகவும் சில நிமிஷங்களிலே தெரு முழுக்க வியாபித்துவிட, எல்லோரும் போட்டது போட்டபடி ஒரு நடை வந்து காலஸ்தி, கணபதி, பட்டம்மா மற்றவர்களிடமும் பேரன் பிறந்தாட்டானாக்கும் என்று சந்தோஷமாய் விசாரித்துவிட்டு சென்றனர். இதனுடைய பட்டம்மா கூடத்தில் ஒரு பக்கமாய் நெல்லை பரப்பி அதன் மேல் கோலமிட்டு மனையை போட்டு சிவகாமுவை உட்காரச் சொன்னாள். பெற்ற தாயார் என்பதால் பெண்ணுக்கு முதலில் அவள் பால் பழம் கொடுக்க, தொடர்ந்து சித்திகளான சாரதா, கோமு, அப்புறம் தெருவின் வழுத்த சுமங்கலிகளான பாலா மாமி, அகிலான மாமி பால் பழம் கொடுத்து ஆரத்தி எடுத்தார்கள். முதலில் வரும் தீட்டு கல்யாண தீட்டு என்பதால் கூடத்தின் ஒரு மூலையிலேயே சிவகாமுவை இருக்க செய்து அல்லு அசலிலிருந்து 4-5 பெண்களை அவள் கூடவே குடியிருக்கும் பெண்களாக தங்க சொல்லிவிட்டு மேற்கொண்டு ஆகிற காரியத்தை கவனித்தார்கள். அவசரமாக அரிசி களைந்து இடித்து மாவை சலித்து பாகு வைத்து குட்டி குட்டியாய் அப்பளங்களை குஞ்சு குளவான்களை தயாரித்தார்கள். பொங்கல் பொங்கி பொங்க குழம்பு இட்டு அப்பளத்தை பொரித்தார்கள். சாரதாவும் கோமுவும் அறக்க பறக்க தெரு முழுக்க ஒரு வீடு விடாமல் அழைத்து வர, இரவு சாப்பாட்டுக்கு தெரு ஜனங்கள் காலஸ்தி வீட்டில் பொழுதோடு கூடினார்கள். எல்லோரும் வந்ததும் கோலமிட்டு மனையில் சிவகாமுவை அமர செய்து குஞ்சு குளவான்களை அவள் சித்தாடை தலைப்பில் வைத்து கட்டும் சடங்கை முடித்த பின் நுனி வாழை இலை போட்டு தெருக்காரர்களுக்கு சாப்பாடு போட்டார்கள். மறுநாள் கடலைப்பருப்பு, வெள்ளை பாயாசம், பொரி, தப்பளம், சாம்பார், கறி வகையறாக்களோடு சமையல் தயாராக குடியிருந்த பெண்கள் சிவகாமுக்கு தாழ்ம்பு வைத்து தைத்தார்கள். அரக்காய் 10 மருதாணி இட்டு விட்டார்கள். பட்டாடை உடுத்தினார்கள். தினுசாய் நகைகளை அணிவித்தார்கள். எந்நேரமும் மணப்பெண் போல நின்று அவளை பார்த்து போக வந்த பெண்கள் கூட்டத்தால் வீடு ஜே என்று ஆனது. மதியம் ஒழிந்த அவகாசத்தில் 4 பேராய் சேர்ந்து 3 மரக்கால் அரிசியை களைந்து ஊற வைத்து இடித்து வறுத்து வைத்து கொள்ள, மறுநாள் விடிய காலையிலேயே புட்டு சமைக்கும் காரியம் துவங்கியது. வறுத்த மாவை மஞ்சள் பொடி கலந்த வெந்நீரில் பிசறி வீட்டில் வைத்து இழுத்து கட்டிமுட்டி இல்லாமல் உதிர்த்த பின் வெள்ளப்பாகை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாய் மாவை கலந்து முந்திரியை வறுத்து பொடித்து ஏலப்பொடியுடன் கலந்து பக்குவமாய் பொன்னிறத்தில் 4 அண்டா நிறைய புட்டை தயாரித்து முடிப்பதற்குள் பட்டம்மாவுக்கும் இதர நபர்களுக்கும் முதுகு விட்டுதான் போயிற்று. வெயில் உச்சிக்கு வரும் முன் புட்டையும் இட்லியையும் ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு கொடுத்து விட்டு வந்த பிறகு மதியத்துக்கு மேல் சம்பந்தி வீட்டுக்கு சென்று செய்தி சொல்ல தயாரானார்கள். 1/2 மணி கல்கண்டு, 1/2 மணி சர்க்கரை, 100 பழை வாழைப்பழம், 5 பூப்பந்துகள், வெற்றிலை 5 கவுளி, மஞ்சள் குங்குமம், கல்கண்டு, சர்க்கரை வைக்க ஜோடியாய் கும்பகோணத்து பித்தளை தவிடுகள், தவளைகள், இதர சாமான்களுக்கு அக்கறை சீமை பழுக்காத தட்டுகள், சீர்வரிசைகளை நல்ல நேரத்தில் ராமு அத்தான் வீட்டில் கொண்டு இறக்கி, உங்காத்து வாட்டு பொண்ணு பெரியவளாயிட்டா குளியலை என்னைக்கு வச்சுக்கலாம் என்று கணபதி பவ்யமாய் வினவ, ஏற்கனவே தன் வீட்டு பெரியவர்களுடன் பேசி வைத்திருந்த தினேசில் அவரும், நமக்குள்ளே என்ன சம்பந்தி தோரணம் வேண்டி கிடக்கு, அம்மாஞ்சி நாளைக்கே வச்சுடுவோம் என ஒரே ஒருத்தர் மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரர் என்ற ஏக வீம்புடன்
எங்கள் அக்கா வரணும், எங்கள் தாயதி வரணும், இன்னும் 5 நாள் போகட்டும் என்று இழுத்து கூத்தடிக்காமல் பளிச்சென்று கூறியதும், 1000 சொல்லு, ராமு மாதிரி ஆகாது, ராங்கியே இல்லை, கணபதி அதிர்ஷ்டக்காரன் என்று பேசியபடி வந்திருந்தவர்கள் தம் தம் வீட்டுக்கு புறப்பட்டனர். 4ஆம் நாள் சொல்லி அனுப்ப வேண்டிய ஊர்களுக்கெல்லாம் சொல்லி வந்து சேர வேண்டியவர்களுக்கெல்லாம் ஈடு கொள்ளாமல் வந்து இறங்கியாயிற்று. ஜாமக்கோழி கூவும் முன்னரே ஊரிலிருந்து வந்து விட்டு சித்தி மாமியுடன் எழுந்துவிட்ட பட்டம்மா அடுப்பு காரியத்தை கவனிக்க சாரதாவும் கோமுவும் வீடு முழுக்க இழைக்கோலம் போட்டு செம்மண்ணிட வீட்டு ஆம்பளைகள் மாவிளைகளை கொத்து கொத்தாய் கொத்து கொண்டு வந்து வாசலில் கட்டினார்கள். தெருப்பிண்டுகள் வந்து சேர்ந்ததும் அனைவருக்கும் இட்லி, கத்திரிக்காய் கொச்சு, காஃபி. பெரியத்தை கௌரி கல்யாணம் பாடி மனையில் உட்கார்ந்திருக்கும் சிவகாமுக்கு எண்ணெய் வைத்ததும் வாசலுக்கு வந்த மற்ற பெண்கள் கேலியும் சிரிப்புமாய் குதித்து பாடினார்கள். கட்டழகியே, எந்தன் காதலி ஜானகியை ஏற்று நிற்பதென்னடி பெண்ணே, நீயும் கிட்ட வந்து அணைப்பதெப்போ சொல்லடி கண்ணே என்று ராமர் அழைப்பது போல சுப்பனியன் சின்னம்மா பாட, கிட்டு வந்தனைக்கு விருப்பந்தான் சுவாமி, ஆனால் என் கமல நவரத்தின நகைகள் அத்தனையும் இரத்தின கல்லாச்சுதே, நீர் தொட்டவுடன் பெண்ணானால் பேதை நான் என் செய்வேன் என சீதையாக மாறி நடுக்கடை சித்தி பதிலுக்கு பாட சிரிப்புதான் கேலிதான். மேலத்தோட புறப்பட்டு துளி துளியாய் புட்டை சிவகாமு தலையில் தெரித்து கொண்டே காவிரி அடைந்ததும் ஒரு குடம் நிறைய குணர்ந்திருந்த நல்லெண்ணெயை தேய்த்து கொள்ள வழங்கப்பட அத்தனை பேரும் குளித்து முடித்தார்கள். மாமியார் வாங்கி வந்திருந்த முப்பாகப்பட்டு புடவையை சிவகாமுக்கு பனிசார் வைத்து உடுத்தினார்கள். பூ வைத்து பின்னினார்கள். நகை நட்டுகள் போட்டு சிங்காரித்தார்கள். வந்திருந்தவர்களும் சந்தனம், பூ, கல்கண்டு கொடுத்தானதும் தயாராக நின்ற பீட்டன் குதிரை வண்டியில் ஊர்கோலம் கிளம்பியது. தகிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் வண்டி நிற்க, அவர்கள் ஆரத்தி எடுக்க, பதிலுக்கு சர்க்கரை வாழைப்பழம் வைத்து கொடுக்க, ஒரு வழியாய் வீட்டுக்கு வந்து திரும்ப அழுக்காமல் சலிக்காமல் குதித்து பாடி ஆரத்தி எடுத்த பெண் சிவகாமுவை உள்ளே அழைத்து சென்று இழைக்கோலம் போட்டு தயாராக இருந்த மனையில் நிற்க வைத்தார்கள். வெள்ளியிலான 7 கழக்கொடி, 3 அம்மானை, 5 சோழி, சின்ன பொம்மை, எழுத்தாணி, சங்கு முதலியவற்றின் மேல் 5 அடுக்குகளை கவிழ்த்து மூடி யாருக்கும் தெரியாமல் ஒவ்வொன்றாக தூக்கி எடுத்து சற்றென்று சிவகாமுவின் மடியில் வைத்து பட்டமா கட்ட குழுமி எழுந்தவர்கள் அம்மானை அம்மானை கழக்கோடி கழக்கோடி என்று அதை ஊகித்து விட்ட குஷியுடன் கைத்தட்டி ஆர்ப்பரித்தார்கள். 7 ஒற்றை வெள்ளி ரூபாய்களை சிவகாமுவின் உச்சந்தலை, தோள்கள், உள்ளங்கைகள், மேல்பாதங்களில் வைத்து பஞ்ச பாத்திரத்தில் ஜலம், ஒரு படி நெல், வெங்கலங்களில் தீபம் இவற்றை 2 கைகளினாலும் பிடித்து திருஷ்டி கழிக்க வேண்டும். முறையே பட்டம்மா, சிவகாமுவின் மாமியார் தைலா, பெரியத்தை மாமி, புக்ககத்து மாமி என்று 5 சுமங்கலிகள் 3 முறை ஏற்றி இறக்க மடியில் கட்டியிருந்த சாமான்களை பத்திரமாய் பட்டமா வாங்கி அரிசி பானையில் வைத்து ஆரத்தி எடுத்த பின் விருந்துக்கு இலை போட்டார்கள். கிழக்கு நோக்கி உட்கார்ந்திருந்த சிவகாமு பருப்பினை கலந்த சாதத்தை உருட்டி பொரித்தாப்பளத்தில் வைத்து 5 ஆண் குழந்தைகளிடம் கொடுக்க மற்றவர்கள் சாப்பாட்டுக்கு உட்கார்ந்தார்கள். மாலையில் சிவகாமுக்கு ஆண்டாள் கொண்டை போட்டார்கள். பூ வைத்து பின்னலில் தைத்தார்கள். மாமா பஞ்சநாதம் வாங்கி வந்திருந்த பட்டு புடவை உடுத்தி அலங்கரித்து மனையில் உட்கார வைத்து தலைக்கு தலை மணிக்கணக்கில் பாடி தீர்த்தார்கள். பணமோ ரவிக்கை துண்டோ புடவையோ அவரவர் சக்தி கேட்ப பெண்ணுக்கு எல்லோரும் கொடுக்க, வந்தவர்களுக்கெல்லாம் நவ்வாழை, சிமிலி, உருண்டை, தேங்காய், தாம்பலம், விருந்து என்று தன் பங்குக்கு காலஸ்தியும் தடல்புடல் படுத்தினார். அத்தனை அமர்க்கலங்களும் ஓய்ந்த பிறகு பெரியவர்கள் திண்ணையில் அமர்ந்து எல்லாம் நல்லபடியாக நடந்துடுத்து, இனிமே சாந்திக்கு நாள் பார்க்க சொல்ல வேண்டியதுதானே என்று கேலி பேச்சு பேசிய நாழிகையில் என்றைக்கோ எத்தனையோ வருஷங்கள் முன்போ தொட்டு தாலி கட்டின புருஷன் ஸ்பரிசம் கொஞ்சமாய் ஞாபகத்துக்கு வர சிவகாமுக்குள் குமிழியாய் என்னமோ வெடித்து ஒருவித பரவசத்தை உண்டாக்கியது. 1940 to 1964 பாகம் 3. மைதிலி அம்மாடி இம்முன்னு கேட்க நான் இத்தனை தரம் கூப்பிடணுமா? மைதிலிக்கு என்ன செய்வது சொல்வது என்றே புரியவில்லை. ஊதுவத்தியின் மனம் நாசியில் ஏறி மூளையை கிறுகிறுக்க வைத்தது.
வெங்கிட்டு பிடித்து கொண்டிருந்த தோளிலும் கை விரல்களிலும் என்னவோ கிளுகிளுவென்றது. கொஞ்சம் கூட தயக்கமில்லாமல் தாலி கட்டின புருஷன் என்கிற ஹோதாவுடன் நிற்காமல் ஏன் பயப்படுற என்றதும் சிரி என்றதும் விரைப்பு குறைந்து சின்னதாக புன்னகைத்தவள் அவன் எங்க என் பெயரை சொல்லி கூப்பிடு என்றதும் முருங்கை மரத்து வேதாளமாய் மீண்டும் மிரண்டு இறுகி போனாள். பேரை சொல்லி கூப்பிடுறதாவது பெரியவா பேரை சொல்லி பேசினாலே பாட்டி தொடப்பக்கட்டையை எடு மரியாதை கேட்ட சடி சுருக்கின்னு சொல்லுவா. இப்போ ஆம்படையான் பேரை சொல்லி கூப்பிட்டா சிவசிவா வேறு வினையே வேண்டாம். பாட்டிக்கு தெரிஞ்சா பிரம்மராட்சசியாக மாறி என்னை ஹதம் பண்ணிட்டு தான் மறு வேலை பார்ப்பா நிச்சயம். இந்த பிராமணர் ஏன் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறார்? அகம்பாவமோ ராங்கித்தனமோ இல்லாமல் சௌஜன்யமாக பேசுறது நன்னா தான் இருக்குது. அதுக்காக பேரை சொல்லி கூப்பிட்டா மாங்கல்யத்துக்கு பலம் குறைச்சலன்னு பாட்டி சொல்வாளே, அது இவருக்கு தெரியாதா? கோடி ஆத்து மணிகண்டன் வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தவன். பொம்பாயில் ரொம்ப வருஷமாக தங்கிட்டு சம்பவளவா பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ இவனை மணின்னு எல்லார் எதிரிலும் தைரியமாக கூப்பிட்டதும் தெருவே சிரிச்சுதே. நன்னா ஆம்படையான் பேரை சொல்கிறா பெத்த வளர்த்தவ மாதிரி. இவன் ஒவ்வொரு தரம் மணின்னு கூப்பிட்றப்பவும் அவன் ஆயுசு இனுக்கா குறைஞ்சினவனு தெரியாதோடையாம்மா. என்ன படித்து என்ன ஒரு பொம்மநாட்டி கழுதைக்கு இத்தனை திமிரா? பாட்டி கையை தட்டி முகவாயில் வைத்து அக்கம் பக்கமாய் நின்று தூஷித்தது ஞாபகத்துக்கு வர, வெங்கிட்டு கூப்பிட மாட்டியா? என் பெயரை சொல்லி கூப்பிட மாட்டியா? எனக்கு ஆசையாக இருக்குன்னா கூடவா? என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டெல்லாம் பாருங்கடா, என் ஒய்ஃபை ஃபஸ்ட்டு நைட் அன்னைக்கு பேர் சொல்லி கூப்பிட வைக்கிறேன்னு சவால் விட்டிருக்கேன். மைதிலி அதுக்காகவது கூப்பிடக்கூடாதா என்று திரும்ப கெஞ்சலாய் கொஞ்சம் அவளுடைய பயம் அதிகமானது நிஜம். 10 நிமிஷம் போல ஆகியும் அவள் எதற்கும் அசைந்து கொடுக்காமல் இருக்க லேசான சலிப்பு உறவிய குரலில், என்னோட பேச உனக்கு இஷ்டம் இல்லாட்டா நான் இனிமேல் உன்னை தொந்தரவு பண்ணலையம்மா என்று கூறியபடி வெங்கிட்டு எழுந்திருக்க கோபம் வந்து விட்டதோ என்று கலங்கின மைதிலி குனிந்திருந்த தலையை நிமிர்த்தாமலேயே என்ன பேசணும் சொல்லுங்கோ என்றால் மெதுவாக. வெங்கிட்டு சந்தோஷத்துடன் மீண்டும் பக்கத்தில் அமர்ந்து அவள் முகத்தை தன் பக்கம் திருப்பினான். அதான் மணியா கொஞ்சரனே பேர் சொல்லி ஒரு தரம் கூப்பிடு மைதிலி சின்னதாக தலையை அசைத்தாள். அது ரொம்ப தப்புனா? எது பேர் சொல்லி கூப்பிடுறது? யார் சொன்னா? எங்கள் பாட்டி, மற்ற பெரியவா எல்லாரும் தான். என்ன சொன்னா? ஆம்படையான் பேரை சொன்னா ஆயுசு குறைஞ்சிடுமாம். யாருக்கு? புன்சிரிப்புடன் வெங்கிட்டு வினவ மைதிலி குழப்பத்துடன் ஆம்படையானுக்கு என்றாள். வெங்கிட்டு இப்போது உறக்க சிரித்தான். அவளை தன்னோட இறக அணைத்தான். அசடு காலம் மாறிடுத்து மைதிலி. இது 20th செஞ்சுரி. அமெரிக்காவும் இங்கிலாண்டும் என்னென்னமோ விஞ்ஞான சாதனைகளை செய்ய ஆரம்பிச்சுட்டா. காலம் அணுகுண்டு தயாரிச்சுட்டா. ஏன் தெரியுமோனோ? இப்போ போய் ஆம்படையான் பேரை சொன்னால் ஆயுசு குறையும்னு நீ 10ஆம் பசிலித்தனமாக பேசினா எனக்கு சிரிப்பு தான் வர்றது. மைதிலி பதில் கூறாமல் கை விரல்களை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். உன்னை கேட்குறேன், பதில் சொல்லேன். சீமையில புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுறது தான் வழக்கம். அதுக்காக அந்த நாட்டு ஆம்பளையெல்லாம் அல்பாயுசிலே போயிடுறா? சொல்லேன். மைதிலி சில கணங்களுக்கு கணவன் சொன்னதை மனசில் நிறுத்தி யோசித்தாள். ஆமாம், ஆம்படையான் பேரை சொன்னால் ஆயுசு குறையும்னா அவளுக்கெல்லாம் ஏன் குறையலை? என்ன நான் சொல்கிறது புரியறதா? மைதிலி நிமிர்ந்து வெட்கத்துடன் ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் தலை குனிந்தாள். இப்போ நீ கூப்பிட போறியா இல்லையா? பயமாக இருக்குண்ணா. என்ன பயம்? இங்கே நீயும் நானும் மட்டும்தானே இருக்கோம். இன்னொரு நான் கூப்பிடுறேண்ணா ப்ளீஸ். அந்த ப்ளீஸும் மறுச்சி நிறைந்த பார்வையும் பாவமாக இருக்க வெங்கிட்டு இன்றைக்கு இவ்வளவு போதும், விட்டு பிடிப்பது தான் நல்லது என்ற உத்தேசத்துடன் சரி விடு என்றான். மைதிலி எழுந்தாள். அம்மா சொல்லி தந்திருந்த மத்தினிசில் பால் செம்பிலிருந்து வெள்ளி லோட்டாவில் பாலை விட்டு வெங்கிட்டுவிடம் நீட்டினாள். அவன் பாதி அருந்தி மீதியை தன்னிடம் கொடுத்ததை திரும்பி நின்று வெட்கத்துடன் குடித்தாள். கையை பற்றி நெருக்கமாய் அவன் உட்கார்த்தி வைத்து கொண்ட போது மனசின் படப்பிடிப்பு குறைந்திருக்க அடிக்கடி அவளால் கணவனை ஏறிட்டு புன்னகைக்க முடிந்தது. தீர்க்கமான மூக்கு, வழுவழுவென்று வாரிவிடப்பட்ட கிராப்பு, சிவந்த நிறம். பா, இவர்தான் எத்தனை கம்பீரம்! என்ன பார்க்குற மைதிலி? ஒன்றுமில்லை, சொன்னாதான் ஆச்சு.
வந்து சிரிக்கக்கூடாதுண்ணா. இல்லை சொல்லு. 2 மாதம் முன்னால் சகுந்தலை படம் பார்த்தேன். அதில் துஷ்யந்த மகாராஜாவா ஜிஎன்பி வரார். அவர் மாதிரி நீங்களும் எத்தனை கம்பீரமாக இருக்கேன்னு நினை முடிக்க முடியாமல் லட்ஜை அவளை ஆக்கிரமிக்க மைதிலி 2 கைகளால் முகத்தை மூடிக்கொண்டாள். வெங்கிட்டு மனைவி தந்த பாராட்டில் பூரித்தவனாக அவளை இழுத்து மடியில் கிடத்தினான். உனக்கு சினிமா பார்க்க பிடிக்குமா மைதிலி? ரொம்ப. ஆனால் பாட்டி விட மாட்டா. அவள் இல்லாதப்ப அத்தி பூத்த மாதிரி போனா உண்டு. பிரபாத், கெய்டி 2 தேட்டர் சொந்தக்காரர்களும் எங்கள் சீனியரோட கிளையன்ஸ் தான். வான்னு கூப்பிடுவா. எனக்கு தான் ஒழியாது. இனிமேல் நாம் அடிக்கடி போகலாம். உனக்கு சந்தோஷமா? மைதிலி கண்களை விரித்து கொண்டு நிமிர்ந்தாள். நிஜமாவானா? நிஜமா. அறையில் நுழைந்த அரைமணிக்குள் அவள் பயத்தை தன் யதார்த்த பேச்சால் வெங்கிட்டு சுத்தமாக அகற்றிவிட சீக்கிரமே விளக்கு அணைக்கப்பட்ட போது மிரண்டு போகாமல் கணவனின் மார்பில் சாய்ந்து கொள்வது மைதிலிக்கு இயல்பாக வந்தது.